ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஸ்டண்ட் பைக்கி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பர்த்டே. ஸோ பர்த்டே அதுவுமா பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க கூட செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எப்பவுமே பசங்க கூட செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த விளாக் எதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்திருக்கு. அது காரணம் நீங்கள், என் டீமு. ஸோ கூட இருக்க பசங்க, கூட இல்லாத பசங்க, ஸோ எல்லோரும் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணும்போது ஒரு மேஜிக் நடக்குது. எனக்கு ஒரு பர்த்டேக்கு ஒரு மேஜிக் நடக்குது. போன பர்த்டேக்கு சம மேஜிக்கு, இந்த பர்த்டேக்கு சம மேஜிக் நடக்குது. அத்த பர்த்டேக்கு பெரிய மேஜிக்காக நடக்கணும். சர்க்கஸ்க்கா? ஓ அப்படி சொல்றியா? ஸோ சர்க்கஸ்க்கே போகிற அளவுக்கு மேஜிக் நடக்கணும். அந்த அளவுக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயத்த பண்ணணும். உங்களுக்காக செம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் எனக்கு ஆசை. ஏன்னா உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் எப்பவுமே. ஏன்னா அந்த என்டர்டைன்மெண்ட் மட்டும் பண்ணினே இருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த கத்தல், அந்த சவுண்டு கேட்கும்போது மாதிரி எனர்ஜி கிடைக்குது. ஏன்னா அது கத்தல் பார்க்கும்போதே அவங்களுக்கு ஏதாச்சும் உண்மையாக இருக்கும்னு தோணுது. ஸோ அவங்க மட்டும் கை தட்டினால அவளுக்கு பொக்கே ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு ஒருத்தனா வருவாங்க. ஸோ வந்து அவங்க கூட இருக்க ஜெனி. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் குட்டி தம்பி அவன் தம்பியில மச்சான். ஃபர்ஸ்ட் கமாஸ்கி தம்பி வாடா சார் கொஞ்ச நேரம்ண்ணா. ஸோ கமாஸ்கி, நான் உங்க கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். எத்தனை வருஷமா உனக்கு தெரியும்? என்ன தெரியும்? 1 வருஷமா தெரியும். 1 வருஷமா தெரியும். அண்ணன் உன்ட்ட எப்படி ஃபர்ஸ்ட் பழகின மாதிரியே இருக்கிறேன்னா? இல்லைண்ணா, இல்லையா? ஃபர்ஸ்ட் பழகின மாதிரிலாம் இல்லை. நம்ம டைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? எதனால பிடிக்கும்? கேட்டதுலாம் வாங்கி தருவேன். இல்லைன்னா எதனா சாப்பிடலாம் வாங்கி போடா சொல்லுவேன். ஃபோன் பண்ணால் உடனே எடுப்பேன். வாடா ஜிம்முக்கு வாடா அனுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப பிடிச்சிது. அண்ணா கூட எப்பவுமே ட்ராவல் பண்ணுறியா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். என் கூடியாரு லைனாக கூப்பிட்டா வரைக்கும் பார்த்து வாங்க சாப்பாட போடுறேன் நான். சரிங்கிறா பட்டு திருப்பி இது இந்தியர் வந்து போட்டோ அது மாதிரி இருக்குது. சரி சார் சிச்சனடா நீ பேச கேமரா முன்னாடி. எனக்கு வந்து 6 மாதம் தான் வந்து. ஓகே நகைச்சுவை எப்படிதான் இருக்கும். அதான் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா வந்து நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. அண்ணாகிட்ட அண்ணாவே எனக்கு ஒரு தடவை ட்ரெஸ் எடுத்து விட்டாரு. சாப்பாடுல கூட ஒரு தடவை எனக்கு வாங்கி கொடுத்தாரு. எதுக்கு சொல்றேன்னா இது வரைக்கும் நான் யாரும் கேட்டது கூட இல்லை. ஃபர்ஸ்ட் தர அண்ணா வந்து கேட்டாரு. அதுவும் இல்லாமல் நான் வீடியோ பண்ணது கூட ஃபர்ஸ்ட் தர அண்ணா கூட தான் பண்ணேன். என் கூட தான் பண்ணியா? வீடியோ தெரியல மதிச்சு. ஓகே ஓகே வீடியோ பண்ணது இல்லை இது வரைக்கும்? பண்ணியிருக்கேன். லவ் சாங் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் தர அண்ணா கூட தான் பண்ணது. அதுவும் இல்லாமல் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால பிடிக்கும்? எதனால பிடிக்கும்னா தெரில, ஆனால் பிடிக்கும். அண்ணா வந்து எல்லார்ட்டையும் உண்மையாக இருப்பார். அதனால ரொம்ப பிடிக்கும் எனக்கு. லவ் சித்தப்பாவோட தான் எனக்கு க்ளோஸ் ஆனேன் அண்ணா கிட்ட. நான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ பண்ணிட்டு வருது. நான் தான் வந்து தனியாக இருந்தேன். அவரே தான் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அண்ணா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நார்மலான பசங்க யாரா சடனாக யாரும் வந்து பேச மாட்டாங்க. வந்து இவரே தான் கூப்பிட்டு வாண்டடாக இவரே தான் வந்து என்கிட்ட பேசினேன். நானும் கூட போய் பேசல. அதனால அண்ணன் ரொம்ப எனக்கு பிடிக்கும். நீ இந்த 1.5 வருஷம் ஜேர்னியில் நான் தான் இவருக்கு ஃபோன் பண்ணிட்டு நிறைய வாட்டி தொலை பண்ணிக்கிறேன். வரவே மாட்டான், ஃபோன் பண்ணே இருப்பா, வரவே மாட்டான். ஏனே தெரியாது. அது அவரே சொல்லிலாம் ஃபோன் பண்ணி திட்டிருக்காரு. என்னடா வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் இந்த எப்படி சொல்லுறதுன்னா வீடியோஸ் பண்ணலன்னா அக்கறைப்பட்டு வாடா வீடியோ இருக்குடா வாடா பண்ணு, ஏன் பண்ணாமல் இருக்கும் சித்தப்பா எனக்கு திட்டுறா இப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் தான் கேட்க மாட்டேன். மீதியெல்லாம் மனுஷன் நல்ல மனுஷன் தான். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அண்ணன் ஒரு 15 வருஷமாக தெரியும். சின்ன வயசுலேருந்து அண்ணனை பார்க்குறேன். நான் பார்த்ததுலேருந்தே ஒரு வீடியோ பண்ணியிருந்தாரு. அப்போ வந்து கஷ்டப்படுற மனுஷன் தான். அந்த ஃபேஸ்புக்கிலலாம் போட ஆரம்பித்து அப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்து ஏதோ பண்ணி இப்போ அண்ணன் வந்துட்டார். இன்னும் 1 மில்லியன் தான் அண்ணனுக்கு அடிக்கணும் ஆசை. யூடியூப்ல ஆச்சு, இன்ஸ்டாகிராம்லேயே அடிக்கணும். ஒரு இந்த வருஷத்துக்குள்ளே அடிச்சிருவாரு. அண்ணங்கிட்ட பிடிச்சது என்னன்னா எல்லாருக்குமே நார்மலாக பழகுவார். அந்த கெத்துன்றதெல்லாம் காட்ட மாட்டார். என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் கெத்துன்னு காட்ட மாட்டார். நார்மல் பீப்புள் வந்தால் கூட அப்படியே உடனே மிங்கிள் ஆகிடுவார். உடனே ஜெல்லாக வாங்கினாங்க. அந்த மாதிரி ஜெல்லாக வர கேரக்டர். யாருக்கு எது கேட்டாலும் வாங்கி தருவார். அண்ணன் மனசு வந்து நல்ல மனசு. ஆனால் கூட சீக்கிரம் பெரிய ஆள் ஆகணும். நான் வந்து ரொம்ப வருஷமா அண்ணன் பெரிய ஆள் ஆவாருன்னு வெயிட் பண்ணுகிறேன். இன்னும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசை. அண்ணன் பெரிய ஸ்க்ரீனில் பார்ப்பேன். இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அதனால் அண்ணன் ஒரு படத்தில் கமிட் ஆகி ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ரோல்னா வந்துடுவாருன்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட் ரோல் நல்ல ரோலே வந்துடணும். கூடியே இருக்கிற மாதிரி. ஓகே அண்ணன் வந்து ஒரு 2 வருஷமா தெரியும். ஆனால் ட்ராவல் பண்ண எல்லா நாளும் ஜாலியாக தான் போகுது. நானும் டெய்லி ஒரு வீடியோ பண்ணுவேன். இவரும் வீடியோ பண்ணலாம். இவரே சொல்லுவாரு வீடியோ பண்ணுறேன் ஏன்டா பண்ணாம இருக்கிறேன். பையன் நல்லா இருக்கிறான் ஆனால் பண்ணவே மாட்டேன் வீடியோ. நான் வீடியோ பண்றேனே தெரியாது. இவர் தான் சொல்றாரு இந்த வீடியோ பண்றேன் அந்த வீடியோ பண்றேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணாரு. மறக்காம நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்படுறாரு அண்ணன், ரொம்ப கஷ்டப்படுறாரு. சாப்பாடு வழி இல்லை. எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் பொதுவாக சொல்கிறேன். நம்ம நல்லா இருக்கும்போது 10 பேர் கூட இருப்பாங்க. ஆனால் நம்ம போகும்போது யாருமே கூட இருக்க மாட்டாங்க. நான் அண்ணா இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இந்த 2 வருஷத்தில் அந்த ஃபீலே போயிடுச்சு சுத்தமாக. ஏன்னா எல்லாருக்கும் உண்மையாக இருக்காரு. அவ்வளோதான். அப்புறம் நிறைய விஷயம் சொல்லணும். இந்த வீடியோவில் சொல்லணும்னா இந்த ஃபோன்லேயே சார்ஜர் இருக்காது. அவ்வளோ இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தான். இந்த
விஜய் டிவி, சன் டிவி, எந்த டிவி போனாலும் அவங்களுக்கு கொடுக்குற நம்ம டிவியில் தான் பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்குறாங்களோ இந்த மாதிரி அண்ணனுக்கு நார்மலாக கொடுக்குறாங்கன்னா அது அண்ணன் மனசுக்கு தான். என்ன சொல்கிறான் தம்பி, எத்தனை டிவியில் போனாலும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. எனக்கு அந்த சப்போர்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா நம்ம நடந்துக்கிற விதம் தான் சொல்கிறேன். சுற்றி வச்சு இப்படி சொல்கிறேன். ரொம்ப நன்றி. எப்பவுமே என் கூடியாரு. ஸோ சப்போர்ட் பண்ணாரு. ஸோ தம்பி நல்லா ரொம்ப பிடிக்கும். தம்பினால ஒரு 2 தம்பிக்கு கட்சிருக்காங்க, குட்டி தம்பி பெரிய தம்பிலாம். ஸோ நிறைய தம்பிக்கு ஐக்கியர் தம்பி வர இருக்கிறான். ஸோ வாங்க சரியான ESHA சரியான எல்லா வேலையும் கேடித்தான எல்லா வேலையும் பண்ற ஒரு ஆள் இவன். ஸோ வந்து இவனை இன்ஸ்டாகிராம் கூட அன்ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ வந்து எதுக்காகனா அவனுக்கு தெரியும். பேசலாம் இப்ப பேசு. சொல்லிடு. பாசிட்டிவா சொல்ல, பாசிட்டிவ் நெகட்டிவா சொல்றேன். எதுக்காக பாசிட்டிவ்? நான் எனக்கு பிடிக்காது. எதுக்காக பிடிக்காது சொல்லு. அதெல்லாம் இல்லை, ரொம்ப பிடிக்கும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கார்ல, அதான் எப்படி இந்த மனுஷன் இப்படி இருக்காருன்னு ஒரு செகண்டாக தோணும். ஏன்னா லவ் பண்ணுற பொண்ணு கூட ஏதாச்சும் பண்ணால் பேசிடுவாங்க. ஆனால் இவரு எப்படித்தம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எதுவுமே பண்ணல. நான் ஷூட்டுக்கு போனேன், அதனால் வர முடியல, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன், டைம் எடுத்துக்கிட்டேன், அதனால் வரல. அது கோச்சிக்கிட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. சரியா பேசுறது இல்லை. அப்பவும் கொஞ்சம் ஒரு எல்லாமே பண்ணிட்டேன். நான் சரியா வரல, என் மிஸ்டேக் தான். ஆனால் இவரு அந்த எப்படி சொல்றதுன்னு தெரில எனக்கு. அந்த அளவுக்கு எப்படின்னா இருக்கிறேன் உண்மையா, அந்த அளவுக்கு என் மூளை உனக்கு அப்படி மக்கி இருக்கு. அப்படி இல்லைல்ல, எனக்கு வந்து மனசார வந்து அது பண்ணவும் தோணுது. மனசார வந்து பண்ணணும்னு நினச்சா வச்சுக்கேன் ஒருத்தங்களுக்கு நமக்கு திருப்பி நடக்கும். அதனால பண்ண தோணாது. ஸோ அதனால இப்போ வந்து பொய்யா இருக்கும்னா அதனால என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே இல்லை. எல்லாருக்கும் எல்லாமே நல்லது செஞ்சு போயிடலாம். ஒன்றுமே இனிமே திரும்ப போகிறதுல. ஸோ நம்ம பசங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க நிறைய பேர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கில் வந்து ஒரு 10 பேர் இருந்தாலும் அதில் அந்த 10 பேரில் 10 பேருமே வந்து ஒருத்தருக்காச்சும் பிடிக்காம இருக்கும். ஆனால் அந்த 10 பேருக்குமே ஒருத்தரை பிடிக்கும்னா அது வெங்கண்ணா மட்டும் தான் பிடிக்கும். யாருமே வந்து வெங்கண்ணா வந்து யாருமே தட்டி விட மாட்டாங்க. இப்போ என்னவே சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு சுச்சுவேஷனை வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் வெங்கண்ணாவை போட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர் வந்து ஒரு மூளை. அந்த மூளை இருந்தால் மட்டும்தான் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அது மாதிரி தான் அந்த மூளை இவர்கிட்டே இருக்குது, மனசுலேயே இருக்குது, எல்லார்கிட்டையும் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு இவ்வளோ எஃபர்ட் போடுறாருல. ஆனால் இது எல்லாமே படத்துக்கு போடணும். நிறைய பேர் வந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் நல்லாவே பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் கொடுத்தான்னு வச்சிங்களேன், பிளாஸ்ட் இன்ஸ்டாகிராமுக்கே இவ்வளோ எஃபர்ட் போடுறாருன்னா அப்போது பெரிய இதில் பண்ணாருன்னா எப்படி இருப்பாரு நீங்களே பார்த்துங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நேற்று ஒரு ஸ்டோரி போட்டிருந்தோம் தியேட்டரில். உங்கள் படத்தை நாங்கள் பார்ப்போம் அடுத்த வருஷம். கண்டிப்பாக லவ் யூ சிவா. பேச போறான். யாரா படம் நடிக்கலன்ற படம் நடிச்சிட்டு வந்துடுறா இவரு. நடிக்கலையா? எங்களுக்கும் 2 பேருக்கு எவ்வளவு கூட்டம் தெரியுமா? நான் ஒரு 3 வருஷமா இருக்கிறேன். 3 வருஷம் கூட இருக்கியா? மாமா வந்து 3 வருஷமா கூட இருக்கும்போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? மாமா பத்தி எப்படி ஃபீல் ஆகுது? அப்போ நான் கஷ்டப்பட்டு ஒருத்தர்கிட்ட நான் அப்படியே வந்து நின்றேன். இவரு டோவா முனி போட்டு என்னடா என்ன மாதிரியே பண்றாரு. ரீல் பண்ணியிருந்தேன். அப்ப அதான் என்ன மாதிரி பண்ணிது. எனக்கு சப்போர்ட் பண்ணது இவரு தான். சப்போர்ட் இவரு கூட லைக் போடல, எனக்கு தான் லைக் பட்டு ஆயிடுச்சு. பட்டு லைக் ஆயிடுச்சு. இவரு என்ன பாவம் இங்கேருந்தோ பையனை இவன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படி சொன்னார் தான். ஒரே ஒரு வீடியோவில் சப்போர்ட் பண்ண தான் சொன்னேன். பட்டுன்னு ஆயிடுச்சு. இந்த 16 மாதிரி வீடியோலாம் பண்ணாத, நல்ல வீடியோவாக பண்ண சொன்னார். பண்ணுறேன். கூட சந்தோஷமாக இருக்கிறேன். உனக்கு பசி எத்தனை என்கிட்ட கேளு, யாருக்கிட்டே போகாத. உனக்கு 500 வேணுமா நான் தரேன், 100 வேணுமா நான் தரேன் அப்படி சொன்னார். அதெல்லாம் நான் போய் போட மாட்டேன். இவன்கிட்ட காசு இல்லை, இவன் வந்து யாரும் இல்லை, அதனால இல்லை. என் ஃப்ரெண்டு, என் மச்சான் மட்டும்தான். இவன் வந்து பேசலன்னா கூட நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இவனும் ஒரு மனுஷன். ஆமா ஜிம் பாப்பா நான் வந்து நம்ம அண்ணன், நம்ம ஜாலியாக ஒரு அண்ணன் இருப்பாங்களா டீம்லேயும், ஒரு கேங்கில் இருப்பார்ல. என்னன்னா வந்து நம்ம லைட்டாக அசிங்கம் பேசுகிறவங்க திட்டுவாங்க சில பேர். நான் பேசி இடமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பாப்பா நான் அப்படி இல்லை. நம்ம வந்து சில வார்த்தை பேசும்போது கூட ஜாலியாக எடுத்துப்பாரு. நான் எப்பவுமே க்ளோஸாக இருப்போம். என்ன விஷயம், ஒரு வீடியோ நல்லா இருந்தாலும் ஃபோன் பண்ணி நல்லா இருந்துடா வீடியோ, சூப்பரா சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவார், கால் பண்ணுவார். இது மாதிரி நிறைய அண்ணங்க இருக்காங்க ஜிம்மில். ஸோ வந்து பாப்பா நான் இப்போ வீடியோ வந்து நல்லா மேலே போகணும் ஆசைப்பட்றேன். நான் நிறைய வீடியோ பார்ப்பேன், எனக்கு சில வீடியோ பிடிக்காது. இதெல்லாம் பண்ணவனா வந்து அல்டிமேட்டாக பண்ணியிருக்கேன். நான் வந்து பாராட்டு சீரியஸாக எது பிடிச்சினாலும் அவனை பாராட்டுவேன். அவன் மேலே போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. காட் பேசி அவனுக்கு நான்
வந்து இந்த பொண்ணு போகலாம் அந்த பொண்ணு போகலாம் பார்த்தா இவங்களே நம்ம மைண்டில் வரும். ஏன்னா நடிக்கிறதுல பார்த்தா இவங்க நடிப்பாங்க. நான் மட்டும் சொல்ல, கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்காங்க, நம்ம பசங்களும் தெரியும். அது பொய்யா ஒருத்தங்களை பாராட்ட முடியாது. ஏன்னா பாராட்டினா நல்லா இருக்காது. ஏன்னா உண்மையாக ஒரு அங்கீகார கட்சி தான் இருக்கும். பட் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஸ்டில் நான் வந்து சென்னை எனக்கு புதுசு. ஸோ நான் அவ்வளோ சீக்கிரம் இது வரைக்கும் எந்த ஒரு டீம்லேயும் போனது கிடையாது. யார் கூப்பிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு இந்த டீமில் வரும்போது ஒரு நர்வஸ் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. இங்கே வந்துட்டோம், யார்கிட்ட எப்படி பேசுறது என்ன எதுவுமே தெரியல. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயம் மீன்ஸ் அந்த மாதிரி கிடையாது. லைக் வெளியே இருக்கிறவங்க எனக்கு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி, அவங்கள பார்த்துருக்கேன் நிறைய வீடியோஸில் நான். அப்போ வந்துட்டு என்னென்னா நெகட்டிவாகவே சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் இந்த மாதிரி கேங்ஸு, இப்படி ஒரு கேங்ஸ் அப்படின்னு. பட் நான் வந்து பழகும் போது ஸ்டில் ஒரு வீடியோ தான் பண்ணேன். அந்த வீடியோலே வந்துட்டு எப்படி சொல்கிறது, நிறையா பொண்ணுங்க வந்துட்டு என்னென்னா ஹேண்ட்ஸமாக இருக்காங்களா, லுக் வைஸ் நல்லா இருக்காங்களா, அவங்கள்ட்ட பழகுனா நமக்கு சேஃப்டினஸ் இருக்கும்னு நினைப்பாங்க. பட் ஸ்டில் அது கிடையவே கிடையாது. நீங்கள் வெளியேருந்து பார்த்து ஒருத்தவங்களை இவங்க நல்லா இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா தப்பு. இவங்க கூட பழகி பாருங்கள். சீரியஸ்லி சொல்கிறேன், உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னொரு விஷயம், உங்கள்கிட்ட ஒரு டேலண்ட் இல்லைனாலுமே நீங்கள் ஜீரோவாக இருந்தால் கூட நீ பண்ணு, இது உங்ககிட்ட இருக்குது, யூனிக்காக ஒன்று இருக்குது, இதை நீ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுற மாதிரி. வெங்கியோட ஆக்டிங்கில் நான் இம்ப்ரெஸ் ஆனேன், ரியலி இம்ப்ரெஸ் ஆனேன். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு இன்ஸ்டாக்கு இவ்வளோ எஃபெக்ட் போட்டு பண்ண முடியுமா ஒருத்தராலன்னு கேட்டால், இது அகைன் அண்ட் அகைன் நாங்கள் சொல்கிறோம், ஒரே விஷயத்தை தான் சொல்கிறோம்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது ஆடியன்ஸாக நாங்கள் ரசித்ததை வந்து நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா ஒரு டைம் அவர் வந்து அந்த மொட்டை அடிச்சுட்டு ரோட்டில், அதுதான் வந்து லிட்ரலி நான் அழுதுட்டேன். அதை என்னால் வெளிப்படுத்த முடியல. அவர் சாப்பிட்ற அந்த ஒரு, நீங்கள் ரிட்டன் கூட அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ஐடியில் பின் பண்ணி வச்சுருப்பாரு. அவ்வளோ க்ரௌட்ஸ்க்கு மத்தியில் டேக் கிடையாது, ஸ்கிரிப்ட் கிடையாது, அதிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து எப்படின்னா, ஸ்கிரிப்ட் டைரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிடுவார். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் பழக விட மாட்டாங்க டைரக்டர். ஆனால் இவர் இன்னும் அந்த ஃபீல்டுக்குள்ளே அடி வைக்காமே இவருக்குள்ள அந்த ஒரு பெரிய டேலண்ட் இருக்குது. ஏன்னா நான் இவ்வளோ பிக் ஸ்க்ரீனில் பண்ணிட்டு வந்திருக்கன்றதுனால நான் அனலைஸ் பண்ண நிறைய விஷயங்கள். சீரியஸ்லி இவர் ரொம்ப டேலண்ட்ஃபுல் கை. நாங்கள் எல்லோரும் சொல்கிறோம் இதுக்காக தான் இல்லை, ஒரு டைம் நீங்கள் சான்ஸ் கொடுத்து பாருங்கள். நீங்கள் கொடுக்குற கேரக்டரை அவர் 100%க்கு மேலே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த இடத்துல நான் இப்படி பண்ணால் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நான் இவங்கள பார்த்து பண்ணக்கூடாது, அவங்கள பார்த்து பண்ணக்கூடாதுன்னு யூனிக்காக அவர் பண்ணுவார். என் ஸ்டைல் இதுதான், என்னோட டேலண்ட் இதுதான்னு அவர் தனியாக ஒன்று பண்ணுவார். அது யாரு மாதிரியும் இருக்காது. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் இப்படி போங்க வெங்கி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு கைண்டான மனசு வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து எனக்கு சொல்கிறியா அப்படின்ற ஒரு அட்டிடியூட் கிடையாது, நீ சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்ற ஒரு பொறுமை, அந்த ஹம்பிள் பர்சன் அவர்கிட்ட இருக்குது. ஸ்பெஷலி ஹெல்பிங் நேச்சர். இவருன்னு இல்லாமல் ஓவரால் இவங்க டீம் எல்லாருக்குமே அந்த ஒரு சாஃப்டான மனசு இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சீக்கிரம் என்னோட விஷ் என்னன்னா, இவரை பிக் பாஸ்ல பார்க்கணும். 3 வருஷமாக ட்ராவல் பண்ணுறோம். 3 வருஷமாக எனக்கு அண்ணனை தெரியும். அண்ணனை பற்றி சொல்லணும்னா, அண்ணன் வந்து ரொம்ப நல்ல கேரக்டரு, ரொம்ப நல்ல மனசு. எது கொடுத்தாலும் கொஞ்சம் மறக்கிற வியாதி கொஞ்சம் இருக்கு. என்னன்னா இவங்க என் பொருள் எடுத்துன்னு போறாங்க, என் எதுலையும் போட்டிருக்கான் கண்ணாடி எடுத்து போட்டு கண்ணாடியில் பார்க்குறேன், இது ஏன் கண்ணாடி தானே, அந்த மாதிரி மறந்துடுறேன், எத்தனை போயிடுறேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துற மனசு அண்ணனுக்கு இருக்கு. அதனால ரொம்பவே அண்ணனை வந்து ரொம்பவே பிடிக்கும். விட்டு விடுற மனசு உண்மையே இருக்கு. விட்டு கொடுக்குற மனசு இருக்கு. எல்லா விதமான நல்ல மனசும் அண்ணனுக்கு இருக்கு. அதே மாதிரி அண்ணன் வந்து இதே மாதிரி நிறைய இடத்துக்கு நிறைய இது அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறேன் நான். ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. டெய்லியும் நான் பார்க்குறேன், டெய்லி வீடு எடுக்க போறாரு. ஆனால் இந்த மாதிரி யாரும் உழைப்பாங்களா தெரியல. நாங்கள் ரீசெண்டாக நேற்று ஒரு காலேஜுக்கு போயிருந்தோம். அப்போதான் அண்ணனோட பவர் நான் பார்த்தேன். நேற்று அவ்வளோ ஒரு சவுண்டு. நம்ம காலேஜ் வீடியோலாம் இவன் தான் எடுக்கிறான். நம்ம காலேஜ் ஈவெண்ட்ஸ்லாம் போகும்போது இவன் தான் எடுக்கிறாப்புல. ஆனா கட் பண்ணி எடுக்கிறேன். ஏன் கட் பண்ணிடுறேன்? எப்படின்னா நான் ஒரு போறேன், நான் யாருன்னா இச்சுவேன், நான் போய் இடிச்சா பிரச்சனை ஆயிடும்ல. தல்றா கட் பண்ணாம எடுத்துலாம் அண்ணனுக்கு எடுத்து கொடுத்துறேன், உனக்கு எடுத்து கொடுத்துறேன். எல்லாமே பண்ணிடலாம். நீ இதோட நிறைய அச்சீவ் பண்ண ஆசைப்படுறேன். இதே போல நல்லா பண்ணிட்டேன். வந்து மச்சான் மாமா கை தட்டா கை பிறந்த குழந்தை பேசும்போது அதனால வந்து ரொம்ப பெருசாலாம் எவ்வளவு நாள் டிராவல் பண்றது சொல்லு. 12 வருஷம் மேல இருக்கும்னு நினைக்கிறேன். 12 வருஷம் 15 வருஷம் இருக்கும். 15 வருஷம் இருக்கும். 15 வருஷம் இருக்கும். ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பி பர்த்டே. ஓகே நன்றி. இதுக்கெல்லாம் கத்த மாட்டானுங்க. இப்போ நான் கொடுக்குறேன் ரொம்ப வருஷம் கழிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஃபோன் இருக்காது, அதுதான் மெயின் எங்களுக்கு.
ஃபோன் இருக்காது. பார்க்குறவங்கன்னா வந்து ஃபேமிலியில் இருக்கவங்களே ரொம்ப வந்து நான் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டேன் ஒண்ணுமே இல்லடா. ஆனால் இப்போ சொல்கிறேன் அது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து எல்லாரும் வந்து இப்போ நம்ம ஃபேமிலி சொல்லு, நம்ம ஃபேமிலி எப்படி இருந்தாங்க அதுல எல்லாத்தையும் சொல்லு. இப்போ பசங்க இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறோன்னா நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோம். காரணம் மெயினாக இது மட்டும்தான். நாங்கள் எடுக்கும்போது வந்து ஃபோன் இருக்காது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நாங்கள் கெஞ்சணும் ஃபோனுக்கு. அதுவும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இவங்கிட்ட வந்து ஒரே ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் இருக்கும். நான் பீட்டு இன்னும் நிறைய பேர் என் தம்பி எல்லாருமே இருப்போம். எனக்கு ஒன்று ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சு நான் இவன் என் தம்பி இன்னொருத்தர் இருக்காரு. அவர் நாங்கள் 3 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணுமே. எப்படி இந்த ஓன் கண்டென்ட் ஓன் வாய்ஸ் நான் சொல்றது வந்து இந்த 2016-17 இந்த தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் வந்து நாங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓன் கண்டென்ட்னு வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க இப்போ எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சில பேருக்கு தெரியும் மெயினாக இருக்கிறவங்களுக்கு. அது வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி வந்து நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் வேற மாதிரி. இந்த இத்தனை வருஷம் பர்த்டேக்கு வந்து இதை மாதிரி ஒன்றும் நடந்ததே இல்லை. ஆமாம், அது ஃபோன் பண்ணி சொன்னா நான் ஃபர்ஸ்ட் உனக்கு தானே சொல்கிறேன் 1 மில்லியன் எப்பவுமே வந்து அது தெரியல, ஏன் தெரியல எமோஷனல் ஆகுது. இவன் எதுவும் கனெக்ட் ஆகிறான், ஏன் தெரியல. பீட்டர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியும், நிறைய பேர் பெஸ்ட் தெரியும், இவனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஆனால் இவனு எதுவும் கனெக்ட் ஆகுது, இவனுக்கு தான் கால் போகுது. அது ஏன் தெரியல. அது போகணும் எங்கே என்ன இருக்கோ அங்கே வந்து அது வந்து தானாக தான் வரும். அது ஸோ அது தானாக வருது. ஸோ 1 மில்லியன் சொன்னேன். நேற்று காலேஜ் போயிட்டு வந்தேன், அதுக்கும் சொன்னேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுறேன் 1 மில்லியன் ஆச்சேன். அதுக்கு முன்னாடி நாள் தான் பேசினுக்கோம் 3000 வரல, வரவே இல்லை. அப்புறம் பேசினுக்கோம் 1 மில்லியன் ஆச்சுன்னு தான் சொன்னான். அவ்வளோதான் சூப்பராக வேற லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது 1 மில்லியன் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? 10 லட்சம் பேர் நம்ம யூடியூப்ல நம்ம பார்த்துருக்காங்க. 10 லட்சம் பேரும் நம்ம ஒரு வாட்டியாச்சும் நம்மளை பார்த்துருப்பாங்க. ஸோ அதில் வியூஸும் நிறைய பேர் போயிருக்கும். எத்தனை லட்சம் பேர் நம்ம மூஞ்ச பார்த்துருக்காங்க. ஸோ இதோட என்ன வேணும் சொல்லுங்க? நான் எப்பவுமே இவனுக்கு ஒன்று சொல்லுவேன், இவனுக்கு எல்லாமே லேட்டு தான். இது எல்லாமே இப்போ ஆமாம், இவங்க பண்ணுறது எல்லாமே இது பண்ணுறது எனக்கு அவ்வளோ பெருசாக வந்து எனக்கு தெரியாது. எனக்கு கூட வந்து பார்க்குறேன் இவன் டேலண்ட் வந்து இது கிடையாது, இதுக்கு மேலே ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு தளபதிக்கு அந்த ஒரு மாநாடு மாதிரி ஒன்று இருக்கும்போது எப்படி இருக்கும் சொல்லு. ஏன் ஆசை அதுதான். இது பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் இது உள்ளே அம்மிடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதுக்கு வந்து ஒரு நல்ல பலன் இருக்குன்றதுக்கு ஒரே ஒரு ஆள் இவன். நான் ரொம்ப கஷ்டம். அது மேஜிக்கு இந்த லக்கு அதுனா கிடையவே கிடையாது. ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். டேலண்ட்டு ஹார்ட் ஒர்க். இந்த மேஜிக்கு லக்கு யூனிவர்ஸ் அதெல்லாம் எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் அந்த நம்பிக்கையே கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான். வீட்டு உள்ளே உட்காந்து யூனிவர்ஸ்னு சொன்னா கச்சிருமா? ஹார்ட் ஒர்க் பண்ணால் வந்து ரோட்டில் நடிக்கணும், ஜெட்டியோட வந்துருச்சிருக்கும். இந்த ரோட்டில் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது. சும்மா ஒரு நிமிஷம் வீடியோ தான் போயிடும். அந்த ஒரு நிமிஷம் வீடியோ ஒரு 12 வருஷம் தொடர்ந்து பண்ணால் நடுவில் 3 வருஷம் விட்டோம். இல்லைன்னா வந்து வேற மாதிரி இருந்திருப்போம். அவங்களுக்கு எழுதிச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. அது உண்மைதான். ஒரே ஒரு விஷ் பண்றதுல என்ன ஆயிட போறீங்க? ஒரே ஒரு கமெண்ட் இல்ல, ஒரே இது என் கமெண்ட்ல பாத்துருக்கீங்களா? இவ்வளவு பேருக்கு சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்கும் போன நல்லா பண்ணா ஏன் பண்ண மாட்டாங்க? பண்ணணும்னு சொல்லி நாங்க கேட்கல, ஏன் பண்ண மாட்டீங்க? அப்படி என்னதான் இருக்கு அதுல சொல்லு. ஒண்ணுமே இல்லையா அது வீடியோ. சரி வெளியே நல்லா பண்ணாலும் பரவாயில்ல, நல்லா பண்ண ஏன் பண்ண மாட்டாங்க? படத்துல இருக்கவங்க சரி பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட். வீடியோ பண்றவங்களுக்கே இது பண்ண மாட்டாங்க, லைக் கூட பண்ண மாட்டாங்க. அதுதான் ஏன் வந்து எங்களுக்கு தெரியவே இல்லை. அதுதான் இதுதான் இருக்கும். நான் இப்போ சொன்னேன்ல, அது மட்டும் தான் காரணமா இருக்கும். ஓகே மச்சான், பேசிட்டான். ஸோ நம்ம எத்தனை வருஷமா ட்ராவல் பண்றோம்? நம்ம வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே செம்ம ட்ராவல் தான். ஆனால் நான் வந்து சின்ன வயசுலேருந்து வேற இதுவாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து போலீஸாக இருந்தாரு, இப்போ டாக்டராக இருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ ஆக்டராக இருக்கேன். நீ என்ன? நீ தான். அதாவது எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச பர்சன் வாங்கி எல்லாருக்கும் பிடிக்கும். யாருக்குமே பிடிக்காத இது வரைக்கும் யாருக்குமே பிடிக்காத இது வரைக்கும் என் காதில் கூட கேள்விப்பட்டது கிடையாது. வெங்கி அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். என்னன்னா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவான், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவான். ஒரு பொண்ணு பிரேக்கப் பண்ணாலும் லவ் பண்ணாலும் சரி, பிரேக்கப் பண்ணாலும் சேர்த்து வைப்பான். அதுதான் ஹைலைட்டு. இப்போ இவன் லவ் பண்ண பொண்ணு ஒருத்தனுக்கு பிடிச்சிருந்தாலும் அதை சேர்த்து வைப்பான். சண்டை போட மாட்டான், சைக் ஆக மாட்டான். இல்லடா உனக்கு சொல்ற உன்னோட கேரக்டர் சொல்றேன். ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கணும்ல. ஏன்னா வந்து யாராவது லவ் பண்ணணும், மறுபடியும் வேற யாராவது லவ் பண்ணா அப்ப ஈஸியா இவரே சேர்த்து வச்சிருவாரு. இல்ல இல்ல, இனிமே அந்த லவ்ன்ற வார்த்தை எப்பவுமே எங்க கூடயே இருப்பான். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவான். இது ஒண்ணு பண்ணா இதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணாத, எல்லாத்துக்கும் ஒரு கேரா ஒரு கைடா இருப்பான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பேக் போன். இங்க இருக்கும் எல்லாரும்
எல்லாருக்கும் ஒரு பேக் போன். ஏன்னா வந்து இவங்க ஒரு ஐடியா சொல்லுவான், நான் அவனுக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன், இவனுக்கு ஒரு ஐடியா சொல்லுவான், எல்லாருக்கும் மாற்றி மாற்றி தான் இருக்கும். ஸோ என்னால் அவங்க வளர்றாங்க, அவங்களால அவங்க இல்லை, எல்லார்ட்டையும் ஒரு டேலண்ட் இருக்குது. இவன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக இவன்ட்டு ஒரு டேலண்ட் இருக்குது. ஏன்னா ஒரு தோற்றம் இருக்குல்ல, அந்த தோற்றம் எல்லாருக்கும் கச்சிடாது. ஸோ அவன் வந்து ஃபஸ்ட்டு ரெகடாக அந்த இப்போ ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஓகே, எல்லாருக்கும் அந்த எல்லா டீம்லையும் பார்த்தீங்கன்னா சில பசங்க கண்ணாடி போட்டுட்டு இருப்பாரு, அது பிரச்சனை, அது அழகு இல்லை. ஸோ வந்து ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டேலண்ட்டாக இருக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு தான் டேலண்ட் இருக்கும். நிறைய பேர் பாருங்களா, ஒருத்தர் தான் வீடியோ போடுவான் டீமில், ஆனால் இங்கே எல்லாருமே வீடியோ போடுவாங்க, எல்லாரும் விட்டு 1 மில்லியனு, இந்த வியூஸு, இந்த காசு, இந்த புகழ், இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம். நான் உண்மையாக சொல்கிறேன், மனசார ஃபீல் பண்ணி சொல்கிறேன், இவங்க போதும் எனக்கு. ஏன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பொய்யால பேச மாட்டேன், இவங்க இருக்கிறவங்களே தெரியும், நான் பொய்யால பேச மாட்டேன். இது என்ன அழிஞ்சாலும் இன்றைக்கே பேன் ஆகட்டும், எதுவுமே எல்லாம் போட்டோம், எதுவுமே வேணாம் எனக்கு, ஓகேவா? மக்களுக்கு தெரியும், ஓகே டேலண்ட் இருக்குன்ட்டு நான் பழிச்சுப்பேன். ஆனால் இவங்க இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது, ஓகேவா? இப்போ வந்து விக்கி இல்லை, விக்கி இல்லாத போது எப்பவுமே அவன் போட்டோ நினைக்கும் போது ஐயோ இவன் இல்லை என்னடா ஆயிடுச்சு, என்ன போனேன் அப்படிதான் தோணுது, தவிர இது எதுவுமே வெளிச்சின்னு எதுவுமே வாங்க முடியாது. ஆட்டின்ற பேரே மறந்துச்சுடா, விக்கி தான் கூப்பிடுறேன் இவனை. ஆமா, நான் வந்து இப்ப வெள்ளு யாருன்னா பார்த்தா கூட விக்னேஷன் கூப்பிடுறாங்க. அதே எனக்கு ஒரு பெருமை தான். அது என் பேர் மறந்துட்டாலும் நான் அந்த பேர் வந்து நம்ம மனசு ரீதியாக வந்து நம்மளா அப்படின்னு யாரும் நினச்சிடாதீங்க. ஏன்னா நமக்கும் மேலே ஒருத்தர் இருப்பான், அவனுக்கும் மேலே ஒருத்தர் இருப்பான். ஏன்னா இங்கே யாருமே பெரிய ஆள் இல்லை, ஏன்னா அவங்க மேலே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களால சம்பந்தம். இவன்ட்டு ஒரு டேலண்ட் எல்லாத்தையும் ஒரு டேலண்ட் இருக்கும். நாங்கள் அப்படி பொறாமப்பட்டிருந்தா இத்தனை வருஷம் ஒன்றா ட்ராவல் பண்ண முடியும். கண்டிப்பாக தான் உண்மை. இவங்க அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த செகண்ட் அவர் வந்து அவனும் எடுக்கணும் வீடியோ, அவனுக்கு கண்டென்ட் இம்பார்ட்டன்ட், அது யோசிச்சாரு. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நான் ரியலி ரொம்ப சல்யூட் பண்ணுறேன். எஸ்பெஷலி தேங்க் யூ. இந்த கேங்ல ஐ திங்க் நான் தான் ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஜானு வரல. இல்ல ஆக்சுவலி ஒரு பர்த்டேல நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் இவங்க கூட வந்து செலிப்ரேட் பண்றேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ஒன்ஸ் அகைன் நீங்க கூட இருங்க, சப்போர்ட் பண்ணியாருங்க. உங்க டேலண்ட் வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. சோ